கால் வலியால ஒரு பக்கமா தாங்கி தாங்கி நடந்தும், சாஞ்சு சாஞ்சு நடந்தும், உங்களுக்கு சாதாரணமா நீங்க எப்படி நடந்தீங்க அப்படின்ற அந்த நார்மல் நடைய மறந்து போயிடுச்சுங்களா? நீங்க கஷ்டப்பட்டு சாஞ்சு சாஞ்சு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கீங்க. இத மாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட நடைய பழைய மாரி சாதாரணமா மாத்துறதுக்கும், நீங்க சுதந்திரமா ஈஸியா நடக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க நடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பா வந்து தாங்கி தாங்கி நடக்கிறது, சாஞ்சபடியே நடக்கிறது, ரோட்ல நடக்கிறோம், மேடு பள்ளமா இருக்க இடத்துல நடக்கிறோம் அப்படின்னா எங்க கீழே விழுந்துருமோன்ற பயம் வரும். கால்லாம் நடுங்கி தள்ளாட்டம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் முக்கியமா ஒரு 4 காரணம் இருக்கு. சோ அந்த காரணங்கள் தெரிஞ்சாதான் அதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம், நம்ம கொடுக்குற எக்ஸசைசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுல முதல் காரணம் மூட்டு தேய்மானம் மற்றும் இடுப்பு தேய்மானம். நம்ம ஊர்ல அதிகமா மூட்டு தேய்மானம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இடுப்பு தேய்மானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இடுப்பு தேய்மானம் இருந்தாலுமே காலை ஈஸியா ஊன முடியாது. ஊனாலே பயங்கரமா வலிக்கும். சோ அதனால ஈஸியா எடுத்து வச்சும் நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. மூட்டு தேய்மானத்தினால உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்னாலுமே நீங்க காலை ஊனி நடக்கும்போது வலியால தாங்கி தாங்கி நடப்பீங்க. இது எல்லாமே அந்த தேய்மானத்தோட ரிலேட் ஆகக்கூடிய விஷயம். அடுத்தது தசைகள் பலவீனமா இருக்கிறது, மசில் வீக்னஸ். இதுதான் உங்க தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். எப்பெல்லாம் நம்ம தசையை வந்து அதிக அளவு பயன்படுத்தாம நம்ம உட்கார்ந்த இடத்துல அதிக நேரம் இருக்கிறது, அதிக நேரம் படுத்தே இருக்கிறது, இந்த மாதிரி உடம்புக்கு பெரிய அளவு வேலை இல்லாத நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே ஜாயிண்ட் எல்லாம் சீக்கிரமா தேஞ்சு போறதுக்கும் காரணமா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மசில்ஸ் சீக்கிரமா வீக் ஆகுறதுக்கும் காரணமா அமைஞ்சு போயிடும். ஸோ மசில் வீக் ஆயிடுச்சுனாலே உங்களோட நடை கண்டிப்பா ஈஸியா இருக்காது. குறிப்பா படி ஏறுறதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். சோ அடுத்த காரணம் கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம். இது வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொதுவா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பிஐடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். இந்த பிரச்சனைனாலுமே நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ அது நம்ம நடைய பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து அதை விட காமனா பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னா கிரானிக் வீனஸ் இன்சபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழே போன பிளட் திரும்ப மேல வர முடியாம அங்கேயே தேங்கி போறது. சோ இதை நம்ம வந்து சரி பண்றதுக்கு ஸ்டாக்கிங்ஸ் போடணும், அந்த மாதிரி என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும்னு ஏற்கனவே இந்த வீடியோல நான் டீடைலா கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துமே கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஷயாட்டிகா, இடுப்புல ஷயாட்டிக் நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆயிட்டு வலிக்கிறது, அது ரிலேட்டடான பிரச்சனை. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆகி தான் அந்த ஷயாட்டிக் நரம்பு கம்ப்ரஸ் பண்ணி வலியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஷயாட்டிக் நரம்பு வலி இருந்தா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கும். அதுவுமே உங்க நடையில பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தும். சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தகுந்த மாதிரி எப்படி நம்ம உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் டீடைலா சொல்ல போறேன். எல்லா பயிற்சியுமே எல்லா உடம்புக்கும் பொருந்தாது. உங்க பிரச்சனை வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ண வேண்டாம். பட் ஜென்ரலான மக்கள் வந்து இதை பார்த்து பயன்பெற முடியும். சரி வாங்க எக்ஸசைசஸ் என்னென்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க வெப்சைட்ல நாங்க எக்ஸசைஸ் கோர்ஸ், அதாவது 0 பெயின் லைஃப் ஸ்டைல் 50+, 50 வயதுக்கு மேல வலி இல்லாத வாழ்க்கைக்கு நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தினம்தோறும் எப்படி பண்ணணும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க கை பலத்தை, கால் பலத்தை, மொத்த உடலோட சமநிலை பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் டீடைலா வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனா நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் கோர்ஸை நீங்க பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் onelastmove.com விசிட் பண்ணுங்க. மூட்டு வலி இருக்கவங்களுக்கு 14 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு, அதை பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் படுத்துக்கிட்டே என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து பெட்ல படுத்து பண்ணுங்க, தரையில தான் படுத்து பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு பாதத்தை இப்படி கீழே மேல அசைங்க. இதை வந்து ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. ஸோ 10 முறை பாதத்தை இப்படி கீழே மேல அசைச்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு காலா மடக்கி நீட்டுங்க. ஸோ முழுசா எவ்வளவு மடக்க முடியுமோ மடக்கிட்டு நீட்டுங்க. இப்படி ஒரு 10 முறை பண்ணீங்கன்னா மூட்டு ஃப்ரீ ஆயிடும். இந்த மாதிரி 2 காலுக்குமே 10 முறை காலை மடக்கி நீட்டிக்கணும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா தொடைக்கு பின்னாடி இப்படி கையால பிடிச்சிட்டு காலை இப்படி மடக்கி நீட்டணும். ஸோ இது பண்ண முடிஞ்சவங்க இப்படி தொடைய கையால பிடிக்க முடிஞ்சவங்க பிடிங்க, முடியாதவங்க பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு டவலை முட்டிக்கு பின்னாடி போட்டு காலை இப்படி இழுத்துமே பிடிச்சிக்கலாம். குறிப்பா தொப்பை இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம டைரக்டா கையால வந்து காலை பிடிக்க முடியாது. நிறைய பேருக்கு இடுப்புமே டைட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவல் போட்டு பிடிச்சிட்டுமே காலை அப்படி நீட்டி மடக்கலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி முழுசா இப்படி ஃபுல்லா நீட்டணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு ரிலாக்ஸா போகுதோ அவ்வளவு தூரம் நீட்டி மடக்கினா போதும். இந்த காலுக்கு 10 முறை, இந்த காலுக்கு 10 முறை. கையால பிடிக்க முடிஞ்சவங்க கையால பிடிச்சுக்கோங்க, கையால பிடிக்க முடியாதவங்க டவல் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 காலுக்கும் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இது உங்க நரம்பெல்லாம் லூஸ் பண்ணி ஷயாட்டிக்காவோட பெயினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இந்த மாதிரி 2 காலையும் மடக்கி வச்சுட்டு இடுப்பை பொறுமையா ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. இது உங்க பட்டக் மசிலை ஆக்டிவேட் பண்றதுக்கும் இடுப்பை மூவ் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை இடுப்பை தூக்கி தூக்கி கீழே விட்டுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இது கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும், ரொம்ப வேகமாகவும் பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு இவ்வளவுதான் போகுதுன்னா நீங்க நல்லா மேல தூக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி 2 காலையும் மடக்கிக்கோங்க.
மடக்கிட்டு ஒரு கால் மேல ஒரு காலை போட்டுட்டு இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா, முட்டியை வந்து கீழையும் மேலையும் இப்படி மாத்தி மாத்தி அசைக்கணும். இது உங்க இடுப்பை கொஞ்சம் லூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த காலுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காலை கீழே வச்சுட்டு அடுத்த காலை மேல வச்சுட்டு இதுக்கு ஒரு 10 முறை இப்படி அசைச்சு பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னா அப்படியே என்ன பண்ணணும், நம்ம 2 கையும் முட்டிக்கு கீழே பிடிச்சிட்டு இந்த காலை கால் மேல கால் போட்டு அப்படியே மேல தூக்கிட்டு ஒரு 15ல இருந்து 20 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இது நம்ம தொடையில இருக்க பைரிஃபார்மிஸ் மசில், அதாவது எந்த காலை மேல மடக்கி வச்சிருக்கீங்களோ அந்த காலோட தொடைப்பகுதி. இப்ப இருங்க, இந்த காலுக்கு இப்ப நான் அப்படி பண்றேன்னா இந்த காலோட இந்த பேக் சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அந்த பைரிஃபார்மிஸ் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். கால் மேல கால் போட்டு கையால் இப்படி பிடிக்க முடியலன்னா பிரச்சனையே இல்லை. இதுக்குமே நம்ம டவலை வந்து இந்த மாதிரி காலுக்கு கீழே போட்டுக்கணுங்க. போட்டுட்டு இங்க பாருங்க, இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் மேல இப்படி, அப்புறம் முட்டிக்கு பின்னாடி டவல் முட்டிக்கு பின்னாடி கொடுத்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி 2 சைடு பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு மேல இருந்து வரணும், முட்டிக்கு பின்னாடி வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்படி தூக்குனீங்கன்னா இந்த கால் நழுவாது உங்களுக்கு முட்டியை விட்டு, சரிங்களா? அந்த மாதிரி இப்படி தூக்கிட்டுமே 15ல இருந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு கையால பிடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி டவல் வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது மூட்டு வலிச்சா இந்த எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இதே டவலையே கீழே போட்டுட்டு காலை அப்படி டவல் மேல வச்சுட்டு அப்படியே காலை மேல தூக்கி முட்டி மடங்காம அப்படியே பிடிச்சி ரைஸ் பண்ணிக்கணுங்க. இது உங்க காஃப் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை இது பண்ணும்போது உங்களுக்கு இடுப்புல வலி இருக்கு, ஷியாட்டிக் பெயின் இருக்குன்னா இந்த எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடுக்கு முடிஞ்சிடும். அடுத்த சைடுக்கும் அதே மாதிரி டவலை கீழே போட்டு காலால மிதிச்சு மேலே தூக்கி இப்படி முட்டி மடங்கக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். 20 செகண்ட் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த சைடுக்கும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு சேர் போட்டுட்டு இப்போ எப்படி படுத்துக்கிட்டு டவல் வச்சு பண்ணமோ அதே மாதிரி காலை மேலே வச்சுட்டு பொறுமையா குனியணும். குனிஞ்சு உங்க கட்டை விரல தொடுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த தொடைக்கு பின்னாடி இருக்க மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்க ஒரு 20 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு பாதத்தை இப்படி நார்மலா இருக்க பாதத்தை மேல தூக்க ட்ரை பண்ணீங்கன்னா கெண்ட சதையும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதையுமே நீங்க ஒரு 20 செகண்ட் பாதத்தை மேல தூக்கியுமே பிடிக்கலாம். இது மாதிரி 2 காலுக்கும் ஃபர்ஸ்ட் பாதத்தை தூக்காம நார்மலா வச்சுட்டு குனியணும். இது தொடைக்கு ஸ்ட்ரெச் ஆகும். பாதத்தை தூக்குனீங்கன்னா கெண்ட சதை ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதையுமே 20 செகண்ட் இப்படி பண்ணலாம். இது பண்ண முடியாதவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிட்டு டவல் வச்சு பண்ணீங்கனாலே போதும். அடுத்தது இது மாதிரி சேர்ல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு காலை ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க, மடக்குங்க. இந்த மாதிரி 10 முறை இந்த காலுக்கு, அப்புறம் 10 முறை இந்த காலுக்கு. இது மாதிரி 2 காலுக்கும் 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். 10 டைம்ஸ் 2 காலுக்கும் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப 10 முறை இதே எக்ஸசைஸ் 2 காலுக்கும் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி 2 காலுக்கும் 2 முறை 10 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த மாதிரி நேரா நின்றுட்டு காலை பேக்ல பெண்ட் பண்ணணும். 2 முட்டியும் சமமா இருக்கணுங்க. முட்டி ரொம்ப முன்னாடி போகக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தேய்மானம் அதிகமா இருக்கு, கால் சரியா பின்பக்கம் மடங்கலைன்னா அப்போ நீங்க முன்னாடி காலை முட்டியை வச்சுக்கிட்டு காலை பேக்ல நல்லா பெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லா மடங்குறவங்க 2 முட்டியும் சமமா வச்சுக்கிட்டு காலை பேக்ல பெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த காலுக்கு, 10 முறை அடுத்த காலுக்கு. உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி வால் பிடிச்சிக்கிட்டுமே காலை பேக்ல பெண்ட் பண்ணலாம். இல்ல சேர் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டுமே காலை இது மாதிரி பெண்ட் பண்ணி விடலாம். 2 காலுக்கும் 10 முறை இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு 10 முறை இதே எக்ஸசைஸையே நம்ம காலை பேக் சைடு பெண்ட் பண்ணி 2 காலுக்கும் பண்ணிட்டோம்னா 2 செட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த மாதிரி வால்ல ஒரு கை வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவு கேப் மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா நிமிர்ந்து நின்றுட்டு காலை அப்படியே இங்க பாருங்க, பாடியில எந்த ஆக்ஷனும் இருக்கக்கூடாது, கால் மட்டும் சைட்ல போயிட்டு வரணும். இந்த மாதிரி இந்த சைடுக்கு 10 முறை பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த சைடுக்கும் நிமிர்ந்து நேரா நின்னுக்கிறீங்க, நின்றுட்டு 10 முறை பண்ண போறீங்க. ஸோ இது க்ளூட் மீடியஸை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவுமே உங்களுக்கு நடைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி 2 சைடுக்குமே 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 10 முறை 2 சைடுக்குமே நீங்க பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா 2 செட் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி சேர்ல உட்காந்துக்கணும். நல்ல சேரோட முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க, எட்ஜ்ல, அதாவது முனையில உட்காந்துட்டு 2 கையும் இப்படி பிடிச்சிக்கலாம். ஒரு முழங்கையை இந்த கையாலையும் மாத்தி மாத்தி பிடிச்சிக்கலாம், இல்ல கையை நீட்டிக்கலாம். ஸோ நீட்டிட்டு அப்படியே எழுந்து நிக்கணும், திரும்ப பொறுமையா உட்காரணும். ஸோ இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். 10 முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10 முறை இதே மாதிரி பண்ணீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு சிலருக்கு
இது மாதிரி வெறும் சேர்ல வந்து உட்காந்து எழுந்திருக்கிறது, எதையும் பிடிக்காம எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தலகாணி யூஸ் பண்ணி இந்த சேரோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து எழும்புறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது நல்லா ஈஸியானதுக்கு அப்புறம் தலைக்காணி இல்லாம நீங்க சேர்ல டைரக்டா உட்காந்து எழுந்திருக்கிறத பண்ணலாம். இது மாதிரி 10 முறை ரெஸ்ட், திரும்ப 10 முறை 2 செட் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது நம்ம குதிக்காலை வந்து மேல தூக்கி இறக்கணும், இப்படி தூக்கணும் இறக்கணும். ஸோ இந்த மாதிரி 10 முறை 2 காலோட குதிக்காலையும் ஒரே டைம்ல தூக்கி இறக்குங்க. 10 முறை பண்ணிட்டு ரெஸ்ட், திரும்ப 10 முறை. இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு எதையாவது பிடிச்சி பண்ணணும் அப்படின்றதுன்னா நீங்க பிடிச்சும் பண்ணிக்கலாம். சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியலன்னா செவரையோ இல்லை சேரையோ பிடிச்சுமே பண்ணிக்கலாம். 10 முறை 2 செட். கடைசியா நம்ம இந்த மாதிரி வால்ல சாஞ்சு நின்றுக்கணும். சாஞ்சு நின்றுட்டு பாதம் 2 இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸோட சேர்த்து மொத்த முன் பாதத்தையும் மேலே தூக்கணும். தூக்கிட்டு கீழே இறக்கணும். இந்த மாதிரி 10 முறை பாதத்தை தூக்கி இறக்குனீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு 10 முறை பாதத்தை தூக்கி தூக்கி இறக்கணும். இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸசைஸும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கான பேசிக் லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸையும் ஒரு பேசிக்கா ஹிப் மொபிலிட்டியும் நீ மொபிலிட்டியும் எப்படி பண்ணணுன்றதையும் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய எக்ஸசைஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நீங்க 50 வயதுக்கு மேல 60 வயசு 70 வயசு இருந்தா கூட எங்களோட onelastmove.comல இருக்கக்கூடிய 0 பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ அப்படின்ற கோர்ஸ், எக்ஸசைஸ் கோர்ஸ், அதுல வந்து டெய்லியும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும், எப்படி உங்களோட பலத்தை 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்க பலத்தை கொண்டு போகணும், கால்கள் உடல் மொத்த உடலையுமே எப்படி பலப்படுத்தணும் அப்படின்ற டீட்டெயிலான எக்ஸசைசஸ் அதுல நான் கொடுத்துருக்கேன் வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனோட. ஸோ அதை பார்த்து பயன்பெறலாம். அதையும் தாண்டி எங்ககிட்ட டைரக்டா நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துட்டு எங்களோட மேற்பார்வை, அதாவது நாங்க பார்க்கும்போது லைவா எங்க முன்னாடி நீங்க பண்ணி எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஆன்லைன் கிளாஸஸோட டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.